ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, மும்பையில் உள்ள மோர்காம் மயூரேஸ்வரர் கோயிலில் நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கிறார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் வெள்ளி 22/5/2026, கிழமை வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 8வது நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி திதி. ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார், மலர் பல்லாக்கு, திருமோகர், காலமேக பெருமாள் விழா தொடர், சுவாமி தோப்பு, ஐயா வைகுண்டவதி கொடியேற்றம், சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி சஷ்டி மதியம் 12:17 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை 8:40 வரை. யோகம் மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, அரசியலில் வெற்றி தரும் முக்கணி பரிகாரம். நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இருந்த அரசியல் வேறு, இப்பொழுதுள்ள அரசியல் வேறு. அரசியல் பேச்சு நமக்கு வேண்டாம் என்றால் ஒருவரது ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அவர் அரசியலுக்கு வந்து அதிலே வெற்றி காண்பார் என்பதை இங்கே காண்போம். ஒருவரது ஜாதகப்படி அவர் அரசியலில் ஜெயிப்பாரா என்பதை அறிய உதவும் இடம் அவரது ஜாதகத்திற்கு லக்னம் 1, 5, 10ஆம் இடங்கள். இந்த இடங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டிருந்தால் அவர் அரசியலிலே மிகப்பெரிய இடத்தை அடைவார். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சூரியனுடைய சாரமுள்ள நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருந்து செவ்வாய் பார்வை பெற்றால் அரசியல் மிகப்பெரிய புகழை பெறுவார். அதுபோல
சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருந்தார். அவர் அரசியலே மிகப்பெரிய புகழை அடைவார். மேலும் ஒருவர் ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் வலுப்பெற்றால் அவர் சுய முயற்சியில் அரசியல் முன்னேறுவார். அவர் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை உண்டானார் வாழ்நாளில் ஏற்றம் இரக்கத்துடன் வளர்ந்து உச்சமான இடத்தை பெறுவார். இவர்கள் லக்னத்தில் இருந்தாலும் புகழ் பெறுவார். குரு செவ்வாய் இணை உள்ள அரசியல்வாதிகள் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் கோபமாய் பேசுவதை தவிர்த்தால் அரசியல் பன்மடங்கு வெற்றி அடைவார். மேலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல அமைப்பு பெற்று சந்திரன் கேந்திரம் பெற்ற அந்த ஜாதகர் அரசியல் மிகுந்த ஈடுபாடுடன் இருப்பார். அல்லது அவர் புராணம், இதிகாசம், ஜோதிடம் போன்ற துறையில் ஈடுபட்டு வாழ்வார். அதுபோல ஒரு ஜாதகர் அரசியலிலே வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றார் செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும். அல்லது லக்னத்துக்கு 3, 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவானை குரு பார்த்தாலும் மேலும் சிறப்பாகும். ஒரு ஜாதகத்திலே 11 ராகு பகவான் இருந்து அந்த இடம் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக இருந்தால் அந்த ராகு பகவானுக்கு கேந்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்துவிட்டால் ராகு தசையில் ஜாதகர் திடீர் என்று யோகம் உண்டாகி உயர் நிலைக்கு வருவார். மேலும் வளர்விரை சந்திரனுக்கு ஏதாவது கேந்திரத்திலே குரு பகவான் அமர்ந்தால் கஜகேசரி யோகம் உண்டாகி. எனவே துன்பங்கள் இவரை கண்டு பயப்படும் அரசியலும் தொடர்ந்து வெற்றி பெற்றிட இந்த எளிய பரிகாரத்தை அரசியல் பிரமுகர்கள் செய்து பயனடையலாம். போருக்கு செல்லும் முன்பு அரச பரம்பரையினர் செய்து கொண்ட பரிகாரம் இதற்கு பொருந்தும். உங்கள் ஊரிலே பழமை வாய்ந்த வாராகி அம்மன் இருந்தால் முக்கனி, மா, பலா, வாழை கொண்டு பூஜித்து கரும்பு சாறு, அன்னாச்சி பழம் கொண்டு அபிஷேகம் செய்து வேண்டி வர அரசியலில் வெற்றி காணலாம். செவ்வாய் கிழமை இதற்கு உகந்த கிழமை. மாலை நேரம் சிறப்பு. தொடர்ந்து 9 கிழமைகள் செய்தால் அதிக பலன் கிட்டும். நாளைய தினம் சுக்கிர தோஷம் நீக்கும் பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், வியாபாரஸ்தானத்தில் தொடர்ந்து பல்விதமான கிரக சேர்க்கையோடு இருக்கின்ற அமைப்புகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். அதிலே 10க்குரியவர் எங்கு இருந்தால் என்ன சிறப்பு தொடர்ந்து நாம் கவனித்த வண்ணமாக இருக்கின்றோம். இன்றைய தினம் 10ஆம் அதிபர் 11 இருந்தால் மிகவும் சிறப்பு. தொழில் நல்ல லாபகரமாய் இருக்கும். சொந்த தொழில் செய்வதன் மூலம் நிறைய பொருளை ஈட்டுவார். செல்வாக்கு அந்தஸ்துடன் ஜாதகர் வாழ்வார். ஜாதகர் நிர்வாகம் செய்வது கைத்தேர்ந்தவர். மூத்த சகோதரர்கள் அனுகூலம் பெறுவார். இளைய மனைவி நன்றாக இருப்பார். 10க்குரியவர் 12 இருந்தால் துரதிருஷ்டமான அமைப்பு. தொழில் நிறைய விரயமாகும். நிரந்தர வேலை இருக்காது. நிரந்தரமான தொழிலும் இருக்காது. வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்யும்படி நேரிடலாம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கள்ளக்கடத்தல் போன்ற குறுக்கு வழியில் இறங்கி பணம் சம்பாதிக்க நினைப்பீர்கள். 12இல் 10ஆம் அதிபர் நின்றாலும் 10க்கு உடையவர் 12ஆம் அதிபர் நின்றாலும் 10ஆம் அதிபரும் 12ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றால் பிரயோஜனம் இல்லை. பரிகாரம் அவசியம். இப்பொழுது தொடர்ந்து லக்ன வாரியாக நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ லக்னம். சனி 10க்கும் 11க்குரிய அதிபதி ஆகிறார். இவர் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நற்பலனை செய்வார். எந்த தொழில் செய்தாலும் கவனமாய் செய்வார். கடுமையாக உழைப்பீர். அதற்கேற்ற பலனையும் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், எண்ணெய் வகையறாக்கள், விவசாயம், இயந்திரம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள். பலம் பெற்றிருக்க அற்புதமான பலனை செய்வார். சனி ஒருவரை அடிமை தொழில் செய்ய வைப்பார். ஆனால் அவர் பலம் பெற்றிருக்க சொந்த தொழிலே செய்ய வைப்பார். சனி 1லே அதாவது மேஷத்திலே நிற்க ரியல் எஸ்டேட், பெட்ரோல் பங்க், வீடு சம்பந்தப்பட்ட தொழில். சனி 2வது இடத்திலே அதாவது மேஷ லக்னத்துக்கு 2வது இடம் ரிஷபம். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மனைவி மூலமாக செய்வது, தொலைக்காட்சி, வானொலி, டாக்ஸி, பஸ், ஓட்டல், பியூட்டி பார்லர். 10க்கு உரியவர் மேஷ லக்னத்திற்கு சனி. அவர் 3வது இடத்தில் இருந்தார். சொந்த தொழில் செய்வதை முன்னேற்றம் அடைவது கடினம். கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் அமையலாம். கணக்கு பிள்ளை, பத்திரிகை, ஜோதிடம், ஆசிரியர்கள், ஓவியர்கள், கவிஞர்கள். மேஷ லக்னத்தை சார்ந்த மட்டில் 10க்குரிய சனி 4வது இடம் என்று சொல்லப்பட்ட கடகத்திலே இருந்தால் அரசு துறையிலே வேலை பார்க்க முடியும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட துறையில் உண்டார்.
கப்பல், கிணறு வெட்டுதல், துறைமுகம், ஓட்டல், லெபரட்டரி, விவசாயம். 10க்குரியவர் 5வது இடம் என்று சொல்லப்பட்ட மேஷ லக்னத்திற்கு சிம்மம். அதிலே 10க்குரியவர் சனியாக நின்று வீற்றிருந்தால் அரசு துறையில் வேலை, அதிர்ஷ்டத்தை விட உழைப்பின் மூலம் முன்னுக்கு வர முடியும். பற்றை, அரசின் முன் மிஷினரிகள் அமை. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ராகுவின் நட்சத்திர மாற்றத்தால் ஆகஸ்ட் மாதம் வரை ராஜ வாழ்க்கை வாழப் போகும் 3 ராசிக்காரர்கள் என்னென்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்திலே அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. ஜோதிடத்தில் ராகு சக்தி வாய்ந்த நிழல் கிரகமாய் கருதப்படுகின்றார். ராகு பொதுவாக எதிர்மறை கிரகமாய் கருதப்படுகிறார். ஆனால் ராகு சரியான இடத்தில் அமர்வதால் பல நன்மைகளை வழங்குவார் என்பதே உண்மை. மே 31 அன்று ராகு தனது நிலையை மாற்றப் போகிறார். அதாவது சதய நட்சத்திரத்தின் 2வது பாதத்தில் இருந்து முதல் பாதத்திற்கு பெயர்ச்செடுக்கிறார். ராகு ஆகஸ்ட் 2 வரை, அதாவது ஏறக்குறைய 64 நாட்கள் அதே நிலை நீடித்திருப்பார். ஜோதிடத்தில் ராகுவின் வக்கர பயிற்சி மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் ராகுவின் இந்த பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர் மீது தாக்கத்தை ஏற்படும். இருப்பினும் ராகுவின் இந்த நகர்வு சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மிதுனம். ராகுவின் வக்ர பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அளிக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு அல்லது வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த ராகு பெயர்ச்சியால் அவர்கள் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் கடந்த கால முதலீடுகள் இப்பொழுது லாபத்தை அளிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் புது வேலை கிடைக்கும். நீங்கள் தற்போது வேலையில் இருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அவர்களின் கடந்த கால கடன் பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும். அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். அவர்களை புண்படுத்தி தேடி வந்து மன்னிப்பு கேட்கலாம். எல்லோரையும் மன்னிக்கும் பரந்த மனம் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கும். அது அவர்களுடைய நற்பெயரை அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ராகுவின் இந்த பெயர்ச்சி வெற்றிக்கான கதவுகளை திறக்கப் போகிறது. வேலையில் இருப்பவர்கள் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புதிய பொறுப்புகளை பெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த சிக்கல்கள் குறை, மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ ராகு உதவுவார். நிதி நிலையில் முன்னேற்றம், கடனாய் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது போன்ற பலன்கள் கிடைக்கலாம். இதுவரை செய்ய முடியாது என்று சாதித்த பல விஷயங்களை மே மாதத்துக்குள் அவர்களால் சாதிக்க முடியும். அவர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் முடிவுக்கு வரும். மாணவர்கள் கல்வியிலே பெரிய சாதனைகளை செய்ய முடியும். உங்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையை அடைவீர்கள். புதிய வேலை தேடுபவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ராகுவின் இந்த பெயர்ச்சி பல நேர்மறையான பலன்களை அளிக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெற்றி இறுதியிலே கைக்கு கிடைக்கலாம். அதே வேளை பணி இடத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் கடின உழைப்பு உங்கள் மேல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படலாம். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ராகுவின் தாக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் புதிய திட்டங்களை வெற்றிகரமாய் செயல்படுத்த வழிவகுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வணிகர்கள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த சிறந்த வாய்ப்புகளை பெறுவார். மேலும் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பு 6வது பகுதி. இப்பொழுது இந்த 6வது பகுதி கடைசி பகுதியாக திகழ்கிறது. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதிலே இருந்த கவலைகள்
செவ்வாயின் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். வீண் கவலைகள் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். செவ்வாய் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வீண் கவலைகள் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்படும். கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம். ஜாக்கிரதை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் இருந்தால் பணவரத்து திருப்தி தரும். கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டி உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள் உறவினரிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்த காரியத்தை செய்தால் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் போது கவனம் தேவை. இருந்த பிரச்சனையை குறைக்கவும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எந்த காரியத்தில் இறங்கினாலும் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பயணங்கள் போது கவனம் தேவை. இருந்த பிரச்சனைகள் குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியது இருக்கும். பெரியோர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வளர்த்து கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பயணம் செல்ல நேரிடலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று ராசிநாதன் புதன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்கள் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். சுக்கிரனின் சஞ்சாரம் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ராசிநாதன் புதன் சஞ்சாரமாய் அனுகூலம் பலன்களை தரும். பணவரவு மன திருப்தியை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களின் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். சுக்கிரனின் சஞ்சாரம் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறி இந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறை. உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பளு குறைந்து காணப்படுவார். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பளு குறைந்து காணப்படுவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் இருந்து மன வருத்தம் நீங்கி அவர்கள் சந்தோஷமாய் வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். பண
மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவர்கள் சந்தோஷமாய் வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படும். கூடுதலாக சித்தர்கள் வழிபாடு மற்றும் மகான்களுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மற்றவர்களும் பகை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலை மாற்றம் இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தால் தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களும் பகை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலை மாற்றம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் தர்ம சிந்தனை உண்டாகும். பல நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியரும் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியரும் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப நபர்கள் உங்களோடு ஒத்துழைப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கண்டு அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாகி நீங்களும் மகிழ்ந்து நன்மையை பெறுவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வியிலே அக்கறை காண்பிப்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பல தேவை பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் கல்வியிலே அக்கறை காண்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண தேவை பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். இருந்தாலும் அந்த உதவி உங்களை கட்டாயமாக வந்து சேரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.